ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். கடந்த 2 நாளா நாம வீடியோ போடல. நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ற நம்ம கூட பழகினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் மட்டுமே எனக்கு பிசினஸ் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி சில பிசினஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால நம்மளால வீடியோஸ் அப்படின்றத மேக் பண்ண முடியல. ஸோ அதால இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரக்டாவே இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு, நிஃப்டியோட லெவல்ஸ், சென்செக்ஸோட ப்ரீமியம், இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல பார்ப்போம். ஓகே, இப்போ இன்னைக்கு நாம நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா 26,085, 26,006, 25,845, 25,764. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா நிஃப்டிக்கு எடுத்திருக்கோம். இதை தாண்டி ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 25,900 இதுக்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 900க்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்னும் போது ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு, ஒரு 35 பாயிண்ட்ல தான் இருக்கு. ஆனா அது ஒரு சின்ன பேரிகேடா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, மார்க்கெட் 900க்கு மேல நிக்கும் போதே. ஓகேங்களா? இப்போ நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 25,875ல இருக்கு. ஸோ ஓப்பன் எங்க ஓப்பன் பண்றாங்க, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பனுக்கு மேல நிக்கிறாங்களா இல்ல ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களா அப்படின்றது முக்கியமா பார்க்கணும் நாளைக்கு. அதை தாண்டி ஓப்பனுக்கும் லோவுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, ஓப்பனுக்கும் ஹைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றதும் முக்கியமாகும். ஓப்பன் பிலோவே இருக்கும் பட்சத்துலயோ இல்ல ஓப்பனுக்கும் ஹைக்கும் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் இந்த கேப்பை, அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, சாரி புதன்கிழமை நல்ல ஒரு கேப்ல ஓபன் பண்ணாங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இங்க தெரியுது. மார்க்கெட் 900க்கு கீழே நிக்கிற இடத்துல, 900க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல, சரிங்களா? அதாவது பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎமாவே இருக்கணும். ஐடிஎமாவே இருந்தாங்க, அவங்க ஓடிஎமா மாறவே இல்லை அப்படின்ற பட்சத்துல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். நாம எப்பவுமே ஸ்பாட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். இந்த லெவலை பேஸ் பண்ணி நாம பையும் செல்லும் பண்ண மாட்டோம். ஸ்பாட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது அந்தந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அதுதான் நமக்கு முக்கியமா தேவைப்படும். சரிங்களா? அதை பொறுத்து தான் அந்த இடத்துல நாம என்ன முடிவு எடுக்க போறோம் அப்படின்றது அமையும். சரி, இதை தாண்டி சென்செக்ஸ், சென்செக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சென்செக்ஸ் நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 84,466ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. சென்செக்ஸை பொறுத்தவரையும் லெவல்ஸ் அப்படின்றது நம்ம எடுக்கிறது இல்லை. ஓகே, ப்ரீமியம் மட்டும் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறது அப்சைட் தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் காமிக்குது. நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 24,466ல இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இவனும் நாளைக்கு எங்க ஓபன் பண்றான், இன்னைக்கு எங்க ஓபன் பண்ணி ஓப்பன் அபோவ் இருக்கானா பிலோ இருக்கானா அப்படின்றது முக்கியமா இருக்கும். அதுக்கடுத்து 84,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நிக்கிற வரையும் இன்னமும் நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 84,400க்கு மேல இருக்கா கீழே இருக்கா, அதே நேரத்துல 600க்கு மேல இருக்கிற பட்சத்துல நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு. ஓகேங்களா? இதைதான் நாம லெவல்ஸா எடுத்திருக்கோம். லெவல்ஸை தாண்டி பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றத எடுத்திருக்கோம். இதுல நிஃப்டியில பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா 24,900, 25,900 அந்த ஏரியாவை சொல்லிட்டோம். தொடர்ந்து நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் இருக்கணும் அப்படின்னா 25,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்றோம். ஒவ்வொரு டைமும் அப்படிதான் சொல்றது.
ஆனாலும் அடுத்த பிசினஸ்ல நமக்கு கொஞ்சம் தொய்வு கிடைக்கும்போது, தொய்வு ஆகும்போது, அத பிக்கப் பண்றதுக்கு நம்ம அதுல அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஆயிடுது. ஓகே. மார்க்கெட்ட பொறுத்தவரை நம்ம காலையில சும்மா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ந்தாவே போதுமானது தான் என்னோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு. ஆனா அடுத்த பிசினஸ்ல நான் 8 மணி நேரம் உட்கார வேண்டிய சூழல்ல இருக்கு. அதனால வீடியோஸ் சில சமயங்கள்ல போட முடியாத சூழல். அது தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.